ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நியூட்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த AmiBroker சாஃப்ட்வேர் சீரீஸில் AFL ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆப்ஷனை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த AmiBroker tutorial அப்படின்னு சொல்லிட்டு இதில் டோட்டலாக 10 சீரீஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இது வரைக்கும் உங்களுக்கு 10 வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிறது 11வது வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இந்த 11வது வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா எடிட்டர் இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த AFL கோட் விசார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இது ரெண்டையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக AFL கோட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். அப்படி இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய AFL கோட்டை ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் எடிட்டிங் மட்டும் பண்ணால் போதும், சின்ன சின்ன மாடிஃபை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பிகினராக இந்த AmiBroker சாஃப்ட்வேர் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு AFL கோடு எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிகினருக்கான வீடியோ தான் இது. அப்போது இண்டிகேட்டர் நிறைய இருக்குது. சோசியல் மீடியாவில் இண்டிகேட்டர் நிறைய இருக்குது. மார்க்கெட்டுக்கும் நிறைய இண்டிகேட்டர் தேவைப்படுது. பல விதமான இண்டிகேட்டர் நாம் இந்த AFL ப்ரோக்ராம் மூலிமா நம்ம எடிட்டிங் பண்ணி நம்ம பேக் டெஸ்ட் பண்ண முடியும் அல்லது ட்ரேடிங்காக பயன்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் நம்ம நிறைய இண்டிகேட்டரை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணி இந்த ஃபார்முலா எடிட்டர் மூலிமா கொண்டு நாம் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த AmiBroker சாஃப்ட்வேர் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா AmiBroker ஃபார்முலா லாங்குவேஜ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா AmiBroker கம்யூனிட்டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் AFL கோடு எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே பார்த்தா புரியும். இது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத இதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொன்றா போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த டேப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த செக்ஷன் பிகினிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக செக்ஷன் எண்டு அப்படின்னு இருக்கியா, இது வரைக்கும் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட AmiBroker சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துடுங்க. இதில் இந்த எடிட்டருக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் நேம் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஆர்டராக அதுவே சேவ் ஆகிட்டு வரும். நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும் விட்டுறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூவிங் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மூவிங் ஆவரேஜ் பீரியட் 2லேருந்து 200 வரைக்கும் இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டர் தான் இது. இப்போ இதை நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த டேப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கஸ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் இது சேவ் ஆகும் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? இப்போ இதை ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் வந்துடுச்சு. இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டு மேலேயே கொண்டு வரணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓவர்லே அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இந்த சார்ட்டுக்குள்ளேயே இந்த மூவிங் ஆவரேஜ் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ இதோட பீரியட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேராமீட்டரில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த மூவிங் ஆவரேஜோட பீரியட் 25 கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 200 மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜாக மாறிடுச்சு. இப்போ இதை ஜூம் இன் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை எந்தெந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் அந்த முக்கியமான பாயிண்ட், பிரேக்கான அந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல கூட டச் பண்ணி புல் பேக் எடுத்து போயிருக்கு. இந்த மாதிரி நாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்தமாரி இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இண்டிகேட்டர் தான். எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் இருக்குது. நான் ஒரு சில எடுத்துக்காட்டுக்காக ஒரு சில இண்டிகேட்டர் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இதை ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், 2023 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே போனீங்கன்னா ஓல்டு இயர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நிறையா வரும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கம்யூனிட்டி ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம்.
இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்குது. உங்களுக்கு தேவையான டவுட்டும் இதில் நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அதுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நிறைய டாப்பிக்கை பற்றி இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஏஎஃப்எல் கோட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, ஒரு சில எரர் வருது, அந்த எரர் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பேசியிருப்பாங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏஎஃப்எல் ப்ரோக்ராமிங் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இது எல்லாமே எக்கச்சக்கமான டாபிக். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டரை பற்றி பேசியிருப்பாங்க. நிறைய டாபிக் இருக்குது, சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் கிடைக்கும். கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கு ஒர்த்தான இண்டிகேட்டர் இதில் கிடைக்கும். ஏன்னா நிறைய இண்டிகேட்டர் வந்து வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. அதுவும் ஃப்ரீயாகவே இருக்குது. உங்களால் ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். அதுதான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிவோய்ட் ஐலோ ப்ரைஸ் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதையும் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். இதில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு இல்லாத இண்டிகேட்டரே கிடையாது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இது ஒரு கடல் மாதிரி உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்ப்ளோரேஷன் பேராமீட்டர் அட் ரன் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதையும் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் ஐலோ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஐக்கனாசி ஏஎஃப்எல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதையும் நாம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஏடிஆர் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இல்லாத இண்டிகேட்டரே கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதுக்குள்ளே இல்லாத இண்டிகேட்டரே கிடையாது, இல்லாத டாப்பிக்கே கிடையாது. எல்லா டாப்பிக்கும் வந்து பேசியிருப்பாங்க. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அதுக்குள்ளே என்னென்ன ப்ரோக்ராமை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ப்ரோக்ராமை எடுத்து நீங்கள் AmiBroker சாஃப்ட்வேரில் வந்து அந்த எடிட்டர் ஃபார்முலா மூலிமா ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணி அந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து ஒரு நாலேஜை கொடுக்கும். அடுத்து பாருங்கள், ஏடிஆர் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நாட் ஒர்க்கிங் அண்டு எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கில் வந்து அந்த ப்ரோக்ராமை பற்றி நிறைய வந்து பேசியிருப்பாங்க. அதுதான் நமக்கு தேவை. அந்த மாதிரியான டாப்பிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எடுத்துகிட்டு இதிலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த எண்டு வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய சாஃப்ட்வேருக்குள்ளே போய்ட்டு அந்த எடிட்டிங் ஃபார்முலாவுக்குள்ளே போய்ட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பாருங்கள், ஃபார்முலா 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சேவ் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வந்து இதுக்குள்ளே ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த இடத்துல போய்ட்டு கோடு செக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே எதுவும் எரர் இல்லைன்னா இந்த மாதிரி வந்துடும். எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் மார்க் காட்டும். இப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா 2 அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுக்கு பாருங்கள், கீழே வந்து அந்த ஏடிஆரோட சிக்னல் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சார்ட்லேயே வந்துட்டு ஓவர்லே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓவர்லே கொடுக்கும்போது இதுக்குள்ளே பாருங்கள், இந்தமாரி உங்களுக்கு அப்ளை ஆகிடும். எந்த இடத்துல பை கிடைக்குது, எதுலேருந்து வந்து பையிங் ஆகிட்டுருக்கு, எதுலேருந்து வந்து செல் ஆகுது, இது எல்லாமே இதில் நமக்கு கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கோடு கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஒன்று பேசியிருக்காங்க. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகும் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பேசியிருக்காங்க. இதை நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட டாப்பிக்கில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், இதோட ஃபங்க்ஷன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோடை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபார்முலா எடிட்டர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எந்த எரரும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு அந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் கோடு மட்டும் இதில் வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து கோடு மட்டும் தனியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த பேசிக் சார்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேசிக் சார்ட் மேலே இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லே கொடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். இது வந்து ப்ரிவ்யூ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இது வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸாக இருக்குது,
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட், இந்த 2 லைனும் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டும் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. வேறு சிம்பிள் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். நீங்கள் ஒவ்வொரு டைம் போய்ட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் பண்ணி காட்டிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லுது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக சொல்லுது. இன்னொரு ஸ்டாக் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிப்லா வந்து ட்ரை பண்ணலாம். சிப்லாவில் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதில் உங்களால் பேராமீட்டர் கூட மாற்றிக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேராமீட்டர் போங்க. இந்த பேராமீட்டர் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த பேராமீட்டர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகே, புரியுங்களா உங்களுக்கு? இதில் உங்களுக்கு என்ன பேராமீட்டர் வேணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் இதோடைய ஒரு ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேராமீட்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை பற்றி பேசியிருக்காங்க. இந்த டாப்பிக்கை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டோட கோடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல வந்து சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் வந்திருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே கொடுக்குறேன். அப்போ இந்த சார்ட்லேயே உங்களுக்கு இதில் வந்து கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து செல் கொடுக்குது, எங்கேருந்து உங்களுக்கு பை கொடுக்குது அப்படின்றத இதை வந்து கிளியராக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து இதில் வந்து பேசியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு டாப்பிக்கை நாம் எடுத்து பார்த்து இதில் எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், வால்யூம் ப்ரைஸ் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து பேசியிருக்காங்க. இதையும் நம்ம ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிறைய வந்து கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றியும் இதில் வந்து நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய பேசியிருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் நிறைய இதிலேருந்து கற்றுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி இண்டிகேட்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சில டாபிக் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலான்னா சர்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் வந்திருக்கு. இதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி உங்களுக்கு எடுக்கும்போது நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட இண்டிகேட்டர்லாம் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு இண்டிகேட்டர் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். மேலே வந்து கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அது கீழே இந்த சார்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் வந்து நம்ம காட்டுது. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லைன் வந்து நம்ம காட்டுது. இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த ஒரு இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தானாக நாமளே போய்ட்டு ட்ராயிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அகைன் அடுத்து இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அகைன் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் காட்டுது. கீழே சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் லைன் காட்டுது. வேறு ஒரு சிம்பிள் கோட் நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? இதை பார்த்து நம்மளால் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி இந்த AmiBroker கம்யூனிட்டிக்குள்ளே எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் வந்து கொட்டி கிடக்குது. அதை நீங்கள் வந்து தேடி பார்த்து நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இதில் வந்து இண்டிகேட்டர் வந்து கொட்டி கிடக்குது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.